தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 90 நாட்களாகியும் பெருமழை வெள்ள நீரை வெளியேற்றாத விடியா அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருகே உள்ள வட்டன்விளை கிராமத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் 90 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த கிராமத்தில் வெள்ள நீர் வெளியேறாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலை வசதி கோரியும் வெள்ள நீரை இதுவரை வெளியேற்றாத விடியா அரசை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் திருச்செந்தூர் சாத்தான்குளம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு கூட ஊரை சுற்றி செல்ல 300 ரூபாய் செலவிட வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். ரோடெல்லாம் தண்ணி, அந்த ஊர்ல இருந்து நாங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்கிறோம். 3 மாதம் 90 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் எங்களுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணல. செய்கிறேன்னு சொல்கிறாங்க, செய்யலை. 2 லோடு மண் கொண்டு கொட்டினாங்க, அதுக்கப்புறம் திருப்பி எதுவுமே பண்ணல. நாங்களும் எத்தனை வாட்டியும் போராட்டம் பண்ணியாச்சு. யாரும் வந்து பார்க்குறதுக்கும் வர்றதில்லை, அப்படியே விட்டு வச்சுருக்குறாங்க.